ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு சோயா வடை தான் செய்ய போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஊறும். இப்போ நம்ம சுடு தண்ணியில் சோயாபீன்ஸை ஊற வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா நல்லா ஊறிடும் ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சோம்னா நல்லா பூ மாதிரி வரும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்ச பருப்பையும் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் குழப்பாக இருக்கும், வடை கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இந்த பருப்போட நம்ம பூண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச சோயாபீன்ஸோட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மசாலாவெல்லாம் சேர்க்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் வடைக்கு சேர்க்குற மாதிரி தான் சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே புதினா, மல்லி இலை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இப்போ இதை நல்லா உருட்டி நல்லா தட்டி ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு மிதமான சூட்டில் நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த சோயாபீன்ஸ் வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த வடையை செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சோயாபீன்ஸ் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் சாஸோட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சோயாபீன்ஸ் வடையை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.